வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் மார்னிங்கே வந்துட்டு வெள்ளை கொண்ட கடலை இருக்குது பார்த்தீங்களா, சென்னா, அதை வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரம் ஊறினா போதுமானது. இப்போ வந்துட்டு நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர், அயன், ஃபோலேட் அண்ட் நிறைய வந்துட்டு எக்கச்சக்கமான மினரல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தாராளமாக வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கலாம். முக்கியமாக எல்லாருமே எடுத்துக்கலாம். சில பேர் வந்துட்டு கேஸ் ப்ராப்ளம்லாம் வரும் பயிரெலாம் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சு நீங்கள் வேக வைக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. இப்போ ப்ரெஷர் நல்லா கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு தனியாக சுண்டல் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு நீங்கள் கொடுக்காமே சாப்பிட்லாம். வெயிட் லாஸில் இருக்கவங்க தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கினா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே கருவேப்பிலை, தட்டின பூண்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லது. இந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 3 இவ்வளோ தான் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். கூட வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சால்ட் சேர்த்தாச்சு. இப்போ துருவன தேங்காய் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு எண்ணெயிலே வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு வந்து நம்மளுக்கு எண்ணெயிலே வந்து தேங்காய் துருவல் வதங்கினா போதுமானது. இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா, வேக வச்ச சுண்டல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்மளுக்கு வந்து சுட சுட ஈவினிங்கில் இந்த மழைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் ஃபோலேட் நிறைய மினரல்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது போல் நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டவுட்ஸ் எதனாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட பார்க்குறேன். இது முக்கியமாக யார் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபோலேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி நிறைய வேறு விஷயங்கள் இருந்தாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கீழே தெரியப்படுத்துங்க. அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ.